போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டா நடு ரோட்ல ஸ்டெப் போடுற? லேட் ஆகுதுடா மச்சான். மைக்கேல் செல்வர் நாட் ரீச்சபிள் இருக்கு. 8 மணிக்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் வர சொன்னான். 2 மணி நேரம் லேட்டரா. ஆடிக்கிட்டு இருக்கிறவன் நம்மளை பார்த்து அடவு கட்டி ஆடுவானே. எப்படி ஆடுவான்ல? ஐயோ, அவன் டான்ஸ் ஆடுவான், ஆனா நமக்கு டப்பா டான்ஸ் ஆடிடுமே. கரெக்டா? பாருடா, மாப்பிள்ள அப்துல் கலாம் மாதிரி வண்டியை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான். இவன் ஓகே சொன்னாதான் வண்டி போகும். டே மச்சான், வண்டி எப்போ ரெடி ஆகும்னு கேள்றா. சத்தியமா 3 மணி நேரம் ஆகும். கேட்டா 10 மினிட்ஸ் பாரு. மச்சான், வண்டி எப்படா ரெடி ஆகும்? 10 மினிட்ஸ். நான் சொல்லல. அட பாவி, கூச்சமே இல்லாம இதே தாண்டா 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. சரி, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். மாத்தி சொல்லிட்டேன், போதுமா? மச்சான், கால நேரம் தெரியாம காமெடி பண்றானேடா இவன். அவன் கழட்டி போட்டுருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தியா? விவேக் சொல்ற மாதிரி 256 பார்ட்ஸ் பிளஸ் ஒரு எலுமிச்சம்பழம் அம்புட்டியும் கழட்டி போட்டிருக்கான். இதை மாட்ட முடியாது, அசம்பிள் தான் பண்ணணும். மகாபலிபுர சிற்பி மாதிரி இவன் வண்டியை செதுக்கிட்டு இருக்கான். இது ரெடியா இருக்குல்ல? ஐயோ, புலம்பாதீங்கடா. வண்டி ரெடி ஆகலன்னா நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஹெவிலோட தாங்கடா, ஹெவிலோட தாங்கிறான்னு. டிப்பர்ல ஏற்ற வேண்டிய ஒரு ஐட்டத்தை 2 வீலர்ல ஏற்றினா வண்டி தாங்குமாடா? டேய், பேசாம வண்டியை சரி பண்றா. மைக்கேல் வேற அங்க பாயில் ஆயிட்டு இருப்பான். லேட்டா போனா தூணு துப்புவான். விடுறா, சொல்லிக்கலாம். உனக்கு என்னப்பா, ஏன்டா லேட்டுன்னு உனக்கு கேள்வி கேட்பான். ஆனா அரை எங்க 2 பேத்துக்குள்ள விழுவோம். தேவையாடா இது? சீக்கிரம் பார்த்து ரெடி பண்ற மாப்ள. மொத்தமும் முடிஞ்சிருச்சுடா. ஆனா இன்னும் ஒரு 15 ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க மாட்டணும்னே தெரியல. அந்த 15 ஸ்பேர் பார்ட்ஸ் என்னன்னா தெரிஞ்சுக்கலாமாடா? இன்ஜினு, சைலன்சரு, கார்பரேட்டரு, கிளட்ச் பிளேட்டு, பிரேக் ஷூவு, பெட்ரோல் டேங்க்கு, லொட்டு லொசுக்குன்னு இருக்குடா. அட பாவி, மொத்த வண்டியே அதுதானடா. உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையாடா. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சரி, இருக்குடி எனக்கு. அப்புறம் புலிகேட்ஸ் அச்சான், இன்னைக்கு வேற நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுடா, நான் படிக்கவே முடியாது. என்ன பண்றது? பிரியாவை நினைச்சு நினைச்சு உடம்புலாம் நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. மச்சான், இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் போட்டேன் பாரு. என்ன ஸ்டெப்பு? சிவாஜி தீத்தி பாட்டுல ஜி மேஜர்ல டைன் 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 ஏறும்போது ஒரு லெக் பிரேக் அடிச்சு ரைட் ஆம தூக்கி ஏர்ல அச்சம்ப. என்னடா? தேங்க்யூ. ஆனா இதுல எவனோ ஒருத்த பல்லு வளைக்கல. ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் பல்லு வளைக்கிட்டு தூப்புங்க. ஸ்டிங்கிங். மச்சான், இந்த புது ஸ்கூல்ல நாம யாரை மிஸ் பண்றோம் சொல்லு? யாரடா? டெர சண்முகநாதனியா? ஜீவா சாரியா? என்னோட குர்பானியா? ஐயோ, நோ நோ, நெவர். பில்டப் போதுண்டா. ஆள் யாருன்னு சொல்லு. இல்லடா மாப்ள, ஒவ்வொரு ராத்திரியும் நாம கிரிக்கெட் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வர்றப்போ தாயுள்ளத்தோட சாப்பாடு போடுவாரே பாய். அவர் பாய் இல்லடா, நம்ம தாய். அந்த தாயை தான்டா நம்ம எல்லாரும் மிஸ் பண்றோம். என்னடா தாய் பாய் ரைமிங்ல புகழ்ற? 10 ரூபா குத்தா படுக்க வச்சு சாப்பாடு போடுவாரே பாய். அடடா. ஏன் மச்சான், நீ பழைய ஸ்கூல் பங்க போன? அங்கதான் வேலை நடந்துகிட்டு இருக்க. நம்ம பாய் பாய் தள்ளு வண்டியோட பாகிஸ்தான் பக்கம் போயிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. பாகிஸ்தான் கராச்சி கான்வென்ட் ஸ்கூல் வாசல்ல ஆம்பூர் பிரியாணி கடை போட்டிருக்கிறதா பேசிக்கிறாங்க. கம்முனர்ரா அவனுக்கு. மச்சான், அங்க பாரா யார் நிக்கிறாங்கன்னு. மச்சான், இந்த பேண்ட் வாத்தியக்காரெல்லாம் இங்க என்னத்தரா பொறுக்கிட்டு இருக்கா? டேய், பாத்து பேசுறா. தலையோட அண்ணன் நிக்கிறாங்க, தலை அண்ணனோட நண்பர்கள் நிக்கிறாங்க. மரியாதையா பேசுற. நான் நக்கலா? மச்சான், குட்டி கலைய போடலாமா? சேச்சே, எதுக்குறா வம்பு? ஆக்சுவலா பார்த்தா இந்த பிரச்சனைக்கும் அவனுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தப்பெல்லாம் நம்ம மேலதான். என்னடா சமாதான புறாவை பறக்க விடலான்னு பார்த்தா சமாதான கழுகு சமாதான கொக்கெல்லாம் பறக்க வரையப்பா. வாட் இஸ் தி மேட்டர்? டேய், நியாயமா யோசிச்சு பாரு. நாம சமாதானத்துக்கு ரெடியா இருந்தோம், அவனுங்களும் மன்னிக்க தயாரா இருந்தானுங்க. நடுவுல புகுந்து
அந்த அட்டு ப்ளூ கேர்ள்ஸ் தான்டா ட்விஸ்ட் போட்டாளுங்க. அதுக்கு சமாதானத்துக்கு ரெடியா இருந்தவங்களும் அடிச்சிருக்கோம். அவனுங்களும் வெறுப்புல தான் இருப்பானுங்க. மச்சான், பிரியாவும் நம்மளும் தாயா புள்ளையா ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஆனா அவளே நம்மள புரிஞ்சுக்கலன்றப்போ இவனுக்கிட்ட வருத்தப்பட்டு என்னடா பண்றது? இப்ப என்னங்கிற? ஒரு மன்னிப்பை போடலான்ற. சீச்சி, அசிங்கமா இருக்குடா. காலையில ஆனா மீசையை முறுக்கி விட்டு பிரியா கிட்ட சவால் விடுறது, அந்தி சார் நேரத்துல முறுக்கி விட்ட மீசையை தொங்கு மீசையா சைனீஸ் மீசையாக்கி மன்னிப்பை போடுறது. நம்மளை பத்தி அசிங்கமா நினைப்பானுங்கடா. மச்சான், காந்தி என்ன சொல்லிருக்காரு? தெரியாது. சரி, புத்தர் என்ன சொல்லிருக்காரு? தெரியாது. சரி, அதை விடு. என்ன அதை விடு? என்ன சொல்லிருக்காருன்னு நீ சொல்லு. அதை விடப்பா. டேய், உனக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியாது. சும்மா என்ன சொல்லிருக்காருன்னு எங்களை போட்டு இம்சையை கூட்டுறது. ஆனா கடைசி வரைக்கும் சொல்றதே இல்ல. மவனே, இப்ப நீ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். அன்பே சிவம்னு ஆப்ரிகாம் லிங்கன் சொல்லிருக்காரு. டேய், அது ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லடா, கமலஹாசன் சொல்லிருக்காரு. சரி, அதை விடு. இப்போ மன்னிப்பு எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு உதவிக்கிற நீட்டுற மாதிரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். டேய், வண்டி பத்தி நமக்கு என்னடா தெரியும்? அவங்களுக்கு மட்டும் என்னடா தெரியும்? அரை மணி நேரமா அவங்களும் ஏதோ ஒன்ன ட்ரை பண்ணலையா? உதவினா வண்டியில ஏத்திட்டு போறது மட்டும் இல்ல, வண்டியை காபடி மாதிரி தூக்கிட்டும் போலாம். எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா. மவன அந்த குண்டை அடிச்சா நீ தான் அடி வாங்கணும். சரி பேச்ச குறை மச்சான், வாடா போய் ஒரு பேச்சுவார்த்தை போட்டு பாப்போம்.